பகுதி 16. ஆரியன் மாடிக்கு ஏறியதும் அன்னம்மா அருகில் அமர்ந்து கதை கேட்க தொடங்கியிருந்தாள் வைஷ்ணவி. ஆரியனோட அப்பா விக்ரமவர்மன் காதலிச்சு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் ருக்மணி பாட்டியும் சுந்தரியும் அவங்கள ஏத்துக்கலையா என்று வைஷ்ணவி கேட்க, இல்லை வைஷ்ணவி, ஆரம்பத்தில் அவங்க வெறுத்தாலும் துருன்னு குறும்பு போல ஒரு இடத்துல நிற்காம சேட்டை செய்யும் ஆரியனை யாருக்கு தான் பிடிக்காம போகும். கொஞ்ச நாள்ல பேரனை தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சவங்க மறுமலையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. விக்ரமன் ஐயாவுக்கும் அதில் ரொம்ப சந்தோஷம். அவங்க வீடே அவ்வளோ சந்தோஷமாக கலகலப்பாக இருந்தது. சுந்தரிக்கு ஊரே கூட்டி வளகாப்பு கொண்டாடினாங்க ருக்மணி அம்மா. நிர்வாகத்தின் மொத்த பொறுப்பும் இனி உன்னது. உனக்கு எதுவும் சந்தேகம்னா மாப்பிள்ளை குமரவேல் கிட்டையும் மேனேஜர் வீரசிங் கிட்டையும் கேட்டுக்கோன்னு விக்ரமனிடம் சொல்லிவிட்டார் ருக்மணி அம்மா. வெளிநாட்டில் படிப்பை முடித்து வந்த விக்ரமனும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். மாமியாரும் நாத்தனாரும் அவளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள எத்தனை நாட்கள் ஆகுமோ என்று ஏங்கி தவித்த காவ்யாவுக்கு அத்தனை மகிழ்ச்சி. மருமகளை என்று கட்டி அணைக்காவிட்டாலும் வெறுப்பை காட்டவில்லை. முகசுளிப்புகள் இப்போது இல்லை. சாப்பிட்டியா, குழந்தைக்கு என்ன பிடிக்கும் என்று சின்ன சின்ன கேள்விகள் தான் ருக்மணியிடமிருந்து வரும். ஆனால் அவளுக்கு அதுவே மிகுந்த நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. அவள் நம்பிக்கை வீண் போகாமல் ஆரியனால் மெல்ல மெல்ல மலரத் தொடங்கியிருந்த அவர்கள் உறவு அவள் மறுபடியும் கருவுற்றதும் நீங்காத பந்தமாக காவ்யாவை அவர்கள் மனதில் ஆலமரமாக நிறுத்தியது. ஏற்கனவே ஆரியன் இருக்க இனி அவனுக்கு துணையாக வரப்போகும் அடுத்த இரு மழலை செல்வங்களை ஆவலுடன் எதிர்பார்த்து அந்த வீடே காத்திருந்தது. விக்ரமன் தான் தொழில் என்று ஓடிக்கொண்டிருந்தான். தன் குடும்பம் தன் தாயிடம் பத்திரமாக இருக்கும் என்ற நிம்மதியில் அதிக நேரம் கம்பெனியில் செலவழித்து வந்தான். அதன் விளைவு தொழில் விருத்தியானதுடன் லாபமும் பன்மடங்காக பெருகியது. அது மட்டுமல்லாமல் வீரசிங்கம் அவர்கள் கம்பெனியில் ஏமாற்றிய பணமும் அவன் கண் பார்வையில் தப்பாமல் மாட்டியிருந்தது. துரோகி என்று மனதுக்குள் திட்டியவன் அன்று இரவு ருக்மணியை அவர் அறையில் தனியாக சந்தித்து பேசினான். என்னடா சொல்ற, என்னால் நம்பவே முடியல. வீரசிங்கமா அப்படி செஞ்சது? அவனை எவ்வளவு நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிட்டானே என்று ருக்மணி சொல்ல, எல்லாம் உங்கள் மேலே தாம்மா தப்பு. நீங்கள் தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறீங்க. இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. நாளைக்கே அந்த நன்றி கிட்ட நாயை நம்ம அவுட் ஹவுஸ்லேருந்து குடும்பத்தோட வெளியேற்றணும் என்றான் காட்டமான குரலில். விக்ரமா, அவன் நம்ம சொந்தக்காரன்பா. அவனை பக்குவமாக சொல்லி வெளியே அனுப்பலாம் என்றார். சொந்தக்காரனாக இருந்தால் நம்ம கஜானாவிலேருந்து நமக்கு தெரியாமல் கை வைக்கலாமா? இவனை போலீஸில் பிடிச்சு கொடுக்கறது தான் சரி. எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம காசு சேர்த்தா இவன் அசால்ட்டாக லட்சமாக சுருட்டிட்டு போவான். இதை நம்ம வேடிக்கை வேற பார்த்துட்டு இருக்கணுமா என்று அவன் கத்த, விக்ரமா கொஞ்சம் நிதானமா இருப்பா. போலீஸ் எல்லாம் வேண்டாம். அவன் பொண்டாட்டி வசுமதி வேற 3வது பிள்ளைய நிறமாசமா சுமந்துட்டு இருக்கா என்றார் ருக்மணி பதட்டத்துடன். அவர் மனதிலோ என்னதான் ஏமாத்தி விட்டார்களே என்ற கோபம் இருந்தாலும் அவர்கள் வீட்டில் மாசமாக இருக்கும் சுந்தரிக்கும் காவ்யாவுக்கும் அதனால் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாதே என்ற தவிப்பு. அவர்கள் வாயில் விழுந்து அந்த சாபம் தன் குடும்பத்தை தாக்கிவிடக்கூடாது என்ற பயம். அதனால்தான் நிதானமாக கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இங்கே பாருங்கம்மா, இந்த மாதிரி நீங்கள் சென்டிமெண்ட் பார்த்தும் இறக்கம் பார்த்தும் அவங்கள கண்டும் காணாமலும் இருந்தது தான் அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து பிரச்சனை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கு என்று அவன் சொல்ல, ஒத்துக்கிறேன்டா, எனக்கு கொஞ்சம் இறக்கம் அதிகம்தான். ஆனால் இந்த வசுமதி என்னை அண்ணின்னு அவ்வளோ பிரியமாக கூப்பிட்டுட்டு இப்படி திருட்டு வேலை பார்த்துருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. புருஷனும் பொண்டாட்டியுமா கள்ளக்கணக்காக எழுதி லட்சக்கணக்கில் ஆட்டை போட்டிருக்காங்கன்னு என்னால் நம்பவே முடியலப்பா என்று ருக்மணி வேதனையுடன் சொல்ல, யார் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே தான் வைக்கணும். நீங்கள் அந்த வசுமதிக்கு எல்லா உரிமையும் கொடுத்தீங்க, அவள் உரிமையாக எடுத்துக்கிட்டா. சரி, இப்போவாது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதான். இனிமேலாச்சும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெளிவாக யோசிச்சு முடிவிடுங்க என்றான் விக்ரமன். சரிப்பா, இனி கண்டிப்பாக உஷாராக நடந்துக்கிறேன். முன்னதான் தனிக்கட்ட, இப்போதான் எனக்கு உதவியாக நீயும் காவியாவும் இருக்கீங்களே என்றார் ருக்மணி. அம்மா, இந்த மாதிரி குற்றவாளிகளை நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக தான் நடத்தணும். இல்லைன்னா மற்ற வேலைக்காரங்களுக்கும் நம்ம மேலே பயம் இல்லாமல் போயிடும். எல்லாருக்கும் தப்பு பண்ண துணிவு வந்துடும். அதனால என் நடவடிக்கைகளுக்கு தடை போடாதீங்க என்று உறுதியாக சொல்லிவிட்டு சென்றான். மறுநாள் காலை வசுமதி ருக்மணி காலில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறினாள். அண்ணி, என் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு அண்ணி. நீங்கள் தான் தம்பிட்ட சொல்லி எப்படியாச்சும் அவரை விட சொல்லணும் என்று அவள் கதற, ருக்மணி இதயம் உருகித்தான் போய்விட்டது. நிறைமாத கர்ப்பிணி பெண் அவர் காலில் விழுந்து கதறுவதை அவரால் சகிக்க முடியவில்லை. அவர் விக்ரமனை பார்க்க அவனோ இறுகிய முகத்துடன் நின்று கொண்டிருந்தான். அவன் அடுத்து ருக்மணி என்ன பேசக்கூடும் என்று யூகித்தவனாய் முந்திக்கொண்டு, இங்க பாருங்க, உங்க புருஷன் 10 லட்சம் ரூபாயை கையாடல் பண்ணியிருக்காரு. அந்த 10 லட்சம் ரூபாயை கொடுத்துடுங்க. அடுத்த நிமிஷமே உங்க புருஷன் உங்க முன்னாடி நிற்பாரு. இதில் எங்க அம்மாவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீங்க இங்கிருந்து போலாம் என்றான் உறுதியான குரலில். எப்படியாவது ருக்மணி காலில் விழுந்தால் அவள் நிச்சயம் மன்னித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் வந்திருந்த வசுமதிக்கு இப்போது விக்ரமன் மீது அப்படி ஒரு ஆத்திரம்.
இவன் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் ருக்மணி மூலமா தப்பிச்சு ஓடி இருந்திருக்கலாம். இந்த கடங்காரன் இங்கேயே உட்கார்ந்து கழுத்த அறுக்கிறானே என்று மனதுக்குள் கருவிக்கொண்டாள். ஆனாலும் அவள் ருக்மணியை பார்க்க மகன் கொண்டு விடுவான் என்ற பயந்த ருக்மணி பார்வையை வேறு பக்கம் வைத்து கொண்டார். விக்ரமன் மனதுக்குள், எங்க அம்மா வச்சு சாதிக்க பாத்தியா, ஒன்னும் நடக்காது என்பது போல் அவன் இதழ்கள் ஏளனமாக வளைந்தது. கிளம்பு கிளம்பு, உன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இனி இங்கு செல்லாது என்று கண்களாலேயே பதில் உரைத்திருந்தான். வசுமதி வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து தன் வீட்டிற்கு சென்றிருந்தாள். அவள் மனதில் வீரசிங்கம் ஜெயிலில் இருக்கிறான் என்றெல்லாம் கவலை இல்லை, எங்கு அவன் போலீஸில் அடித்தாங்க முடியாமல் பணம் இருக்கும் இடத்தை சொல்லிவிடுவானோ என்ற பயம்தான். அவள் பயம் உண்மையாகி போனது. 2 நாள் தாக்கு பிடித்தவன் 3ஆம் நாள் பணம் வைத்திருக்கும் இடத்தை சொல்லியிருந்தான். போலீஸ் மூலம் விக்ரமனின் பணம் அவனிடத்தில் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. வசுமதியோ பணம் போன கடுப்பில் வீரசிங்கத்தை திட்டி தீர்த்திருந்தாள். வேறு வழி இல்லை, அவுட் ஹவுஸை காலி செய்து சின்ன வீட்டிற்கு குடிப்போனார்கள். இத்தனை நாட்களாக அனுபவித்த பங்களா வாழ்க்கை, விதவிதமான உணவு, கை நிறைய பணம் என்று இப்போது எதுவும் இல்லாமல் போனது. பாவை மனுஷா, எதுக்கு பணத்தை பத்தி சொன்ன? ஒரு 4 அடி உன்னால தாங்க முடியாது. இப்ப பாரு, உன்னால தெருவுல வந்து நிக்கிறோம் என்று ராஜ வாழ்க்கை இழந்த வயிற்றெரிச்சலில் அவள் கத்திக்கொண்டு இருந்தாள். வீரசிங்கமோ, வசு, நம்ம அந்த விக்ரமனை தப்பா எடை போட்டுட்டோம், அவன் சரியான வேட்ட நாயிடி, என்ன அடி தெரியுமா என்று சிவந்து போன தன் முதுகை தடவிக்கொண்டான். என்னை துடி துடிக்க வச்ச அந்த நாயை நான் சும்மா விடமாட்டேன். அதான் மொத்தமா நம்மளை வெளியில் தள்ளிட்டாங்களே, இனிமே நம்மளால என்ன பண்ண முடியும் என்றாள் வசுமதி வெறுப்பாக. ஏன் முடியாது, அதான் நம்மால் அங்க உள்ள இருக்கானே, மறந்துட்டியா என்று வீரசிங்கம் கேட்க, அட ஆமால என்று இருவரும் பழி உணர்ச்சியுடன் சிரித்து கொண்டனர். சுந்தரிக்கு பிரசவ நாள் நெருங்கியிருந்தது. மருத்துவர் இன்னும் 2 நாளில் குழந்தை பிறக்கலாம் என்று கூறியிருந்தார். அவர்கள் வீட்டு புதுவரவை எண்ணி அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். குமரவேல் யாரிடமும் அதிகம் பேச மாட்டார். அவர் குணமே அதுதான். அண்ணன் தங்கையின் கலகலப்பான பேச்சுக்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியே இருப்பார். அவர்களுக்கு அது பழகி போன விஷயம். தங்கையை ராணி போல் பார்த்து கொள்கிறார். எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அதற்கு மேல் வேறு என்ன வேண்டும்? அதனால் குமரவேல் மீது அவர்களுக்கு எந்த சந்தேகமும் இதுவரையில் வந்ததே இல்லை. ஆனால் அவர் பசுத்தோல் போர்த்திய புலி என்பது காலம் கடந்த பின்பே அவர்களுக்கு விளங்கியது. அன்று மாலை திடீரென்று அவர்கள் வீட்டில் போன் அலற, வந்தது என்னவோ துக்க செய்திதான். ஊரில் ருக்மணியின் அக்கா கணவர் காலமாகியிருந்தார். அனைவரும் கண்டிப்பாக போயாக வேண்டும். அம்மா, நானும் காவியாவும் ஊருக்கு போயிட்டு வரோம், நீங்க சுந்தரிக்கு துணையா இருங்க என்றான் விக்ரமன். இல்லடா, நான் வரலைன்னா ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுவாங்க. இன்னும் 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்குள்ள நம்ம திரும்பி வந்துடலாம். அதுவரை நம்ம அண்ணம்மாவையும் அவங்க அம்மாவையும் சுந்தரிக்கு துணையா இருக்க சொல்லி விட்டுட்டு போலாம் என்றார் ருக்மணி. தங்கையை தனியாக விட்டு செல்வது விக்ரமனுக்கு நெருடலாக இருக்க, சுந்தரி, உனக்கு துணைக்கு காவியாவும் இங்கே இருக்கட்டும், நானும் அம்மாவும் போயிட்டு வரோம் என்றான். இல்லைண்ணா, உங்க மருமக பொண்ணு நீங்க வர வரைக்கும் சமத்தா என் வயிற்றுல தான் இருப்பா. நீங்க நிம்மதியா அண்ணியை கூட்டிட்டு போயிட்டு வாங்க, எனக்கு அண்ணம்மா துணையா இருக்காங்க என்றாள் சுந்தரி. அதை ஏற்றபடி ருக்மணியின் அக்கா கணவர் என்பதால் வேறு வழி இல்லாமல் அனைவரும் கிராமத்திற்கு கிளம்பி சென்றனர். ஆனால் அன்று இரவே சுந்தரிக்கு வழி வந்துவிட அண்ணம்மா உதவியுடன் அவள் மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டாள். மறுநாள் காலை சுந்தரி ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவசர அவசரமாக ஊர் திரும்பிய ருக்மணிக்கு தவிப்புதான். ஐயோ, மகளின் பிரசவ நேரம் இப்படி அருகில் இல்லாமல் போய்விட்டோமே என்று மனம் கனத்தது. சரிம்மா, விடுங்க, நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். நாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்ததும் குமரவேல் வந்துட்டாரு, அவர் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாரு என்று சுந்தரி தான் அனைவரையும் சமாதானப்படுத்தினாள். அப்படியே நாட்கள் அழகாக செல்ல துவங்கியது. சுந்தரி குமரவேல் வீட்டில் இல்லாத நேரங்களில் எல்லாம் தன் குழந்தையுடன் தாய் வீடு வந்து விடுவாள். சில வருடங்களில் சூர்யா, லேகா என்று அடுத்தடுத்த குழந்தைகள் விக்ரமனுக்கு பிறந்துவிட நர்சரி போல் அந்த மாளிகையில் மழலை செல்வங்கள் துள்ளி விளையாடின. சந்தோஷம் பொங்கி வழிந்த வீட்டில் வருடங்கள் போக போக குமரவேலால் சின்ன சின்ன சங்கடங்கள் உண்டாக தொடங்கின. அதுவரை தன் கெட்ட பழக்கங்களுக்கு எல்லாம் தடை போட்டு வைத்திருந்த குமரவேல் குடித்துவிட்டு வீட்டுக்கு வர துவங்கியிருந்தார். சுந்தரியையும் அவ்வப்போது அடிக்க துவங்கியிருந்தார். அப்படிதாண்டி அடிப்பேன், எத்தனை நாளைக்கு தான் உங்க அண்ணனுக்கு நான் அடிமையாவே இருக்கிறது? எல்லா சொத்தும் உங்க அண்ணன் பேர்ல தான் இருக்குங்கிற திமிர்ல என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது கிடையாது என்று எரிந்து விழுவார். கணவனின் இந்த மாற்றத்தில் கண்ணீர் விட்டு அழுத சுந்தரி முதலில் அதை யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு நாள் ருக்மணிக்கு மகள் படும் வேதனை அங்கு வேலை பார்க்கும் பெண் மூலம் காதுக்கு வந்தது. ருக்மணியும் அதை விக்ரமனிடம் சொல்ல, அதை கேட்டு துடித்து போன விக்ரமன் ஒரு அதிரடி முடிவெடுத்து இருந்தான். தன் சொத்தில் பாதியை சுந்தரி பேருக்கு மாற்றி எழுதினான். அது குமரவேலுக்கு அளவில்லா சந்தோஷத்தை கொடுத்தது. சரி, சொத்தை கொடுத்தாயிற்று,
இனியாவது மகள் வாழ்வு சீராகிவிடும் என்று ருக்மணி நம்பியிருக்க, ஆனால் மிஞ்சியது என்னவோ அவருக்கு ஏமாற்றம் மட்டுமே. அத்தனை சொத்து கிடைத்த சந்தோஷத்தில் குமரவேல் வாழ்க்கை தரமே மாறிப்போனது. ஆடம்பர கார், பங்களா என்று குடியேறினார்கள். அதற்கான மொத்த செலவையும் விக்ரமனே கட்டும்படி சுந்தரி மூலம் சாதித்திருந்தான். அது மட்டுமல்லாது தன் மகளான கீர்த்தனாவுக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நச்சு பிடிக்க தொடங்கியிருந்தான். ஒரு கட்டத்தில் விக்ரமன் சம்பாதித்திருந்த சொத்தில் முக்கால்வாசி சுந்தரிக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. வாயில்லா பூச்சியான காவ்யா அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. விக்ரமனும் தங்கை மீது வைத்திருந்த பாசத்தில் சுந்தரி கேட்கும் போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்திருந்தான். ருக்மணிக்கு தான் வருத்தமாக இருந்தது. இப்படியே போனால் அவன் குழந்தைகள் மூவருக்கும் என்னதான் மிஞ்சும் என்று வருந்த துவங்கியிருந்தார். இப்படியே வருடங்கள் செல்ல ஆரியனுக்கு 14 வயது ஆகியிருந்தது. அனைவரும் பெங்களூர் வரை சென்றிருந்த விக்ரமன் மற்றும் காவ்யாவின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். அடுத்த நாள் லேகாவின் பிறந்த நாள். அதை கொண்டாட சுந்தரியும் கீர்த்தனாவுடன் தன் தாய் வீட்டிற்கு வந்திருந்தாள். ஹாய் அத்தை என்று அன்புடன் வரவேற்றான் ஆரியன். அவனுக்கு எப்போதும் சுந்தரி என்றால் உயிரல்லவா? அதுபோல் சுந்தரிக்கும் ஆரியன் மீது எப்போதும் தனிப்பாசம் உண்டு. வாடா என் மருமகனே என்று அணைத்து கொண்டார். அத்தை, நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? கீர்த்தனா எங்க அத்தை என்று அவன் கேட்க, கட்டிக்கு போற பொண்டாட்டி மேல ரொம்ப தாண்டா பாசம் என்று அங்கு வந்திருந்த ருக்மணி கேலி பேசினார். அவர்கள் கேலியாக பேசினாலும் ஆரியன் மனதில் கீர்த்தனா மீது ஒருவித ஈர்ப்பு உருவாக தொடங்கியிருந்தது. வீடு நிறைய பலூன்கள் தொங்க அனைவரும் சந்தோஷத்தில் இருக்க இடி போன்ற செய்தி போனில் வந்தது. விக்ரமனும் காவ்யாவும் வந்து கொண்டிருந்த கார் விபத்துக்குள்ளாகி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார்கள் என்ற செய்திதான் வந்தது. பகுதி 17. தன் வாழ்வில் கிடைத்த 2வது பூகம்ப செய்தியை கேட்டு துடித்துதான் போனார் ருக்மணி. தன் மகனும் மருமகளும் விபத்தில் இறந்து விட்டார்கள் என்ற உண்மையை அவரால் ஜீரணிக்கவே முடியவில்லை. என்ன சாபமோ, இந்த வீட்டு ஆண் பிள்ளைகள் அற்ப ஆயுளில் போய்விடுகிறார்கள் என்று அவர் காதுபடவே பேசி சென்றார்கள் உறவினர்கள். ருக்மணி தன் துக்கம் தாழாமல் தன் அறைக்குள்ளேயே முடங்கிக் கொண்டார். சுந்தரிதான் தன் அண்ணன் குழந்தைகளை பார்த்து கொண்டாள். குமரவேல் முகத்தில் எந்த உணர்ச்சிகளும் இல்லை. தன் உயிருக்கு உயிரான தமையன் விட்டு சென்ற துயரம் நெஞ்சை அழுத்தினாலும் குழந்தைகளுக்காக கண்ணீருக்கு தடை போட்டு இருந்தாள் சுந்தரி. சுந்தரியின் அன்பால் குழந்தைகள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்ப துவங்கியிருந்தார்கள். ஆர்யா, கீர்த்தனா, லேகா, சூர்யா என்று 4வருமாக சேர்ந்து விளையாடுவார்கள். சுந்தரிக்கு ஆரியனை பார்க்கும்போது எல்லாம் விக்ரமன் நினைவுதான் வரும். ஆரியனின் நிறைய குணாதிசயங்கள் அப்படியே விக்ரமனுடன் ஒத்துப்போகும். தன் அண்ணன் மகனையே தனது மருமகனாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனை பார்க்கும்போதெல்லாம் தோன்றத்தான் செய்யும். ஆர்யா, கீர்த்தனா உங்க கூடவே இருந்தா எப்படி இருக்கும் என்று சுந்தரி கனவுகளுடன் ஆரியனிடம் கேட்க, சூப்பரா இருக்கும் அத்தை, ஏன் நீங்க அவளை இங்க விட்டுட்டு போக போறீங்களா என்று ஆவலாக கேட்டான் ஆரியன். ஆமா ஆர்யா, ஆனா இப்ப இல்ல, நீ பெரியவனானதும் முறப்படி உங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் என்று சுந்தரி சொல்ல, ஆரியன்கோ அந்த இளவயதில் ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் தன் அத்தை மகளான கீர்த்தனா தனக்கே உரிமையானவள் என்று அவர் சொல்ல வருவது மட்டும் புரிந்தது. நாட்கள் செல்ல செல்ல அனைவருமே தங்களுக்கான கடமையில் பயணிக்க தொடங்கியிருந்தார்கள். கோவில் குளம் என்று சுற்ற எண்ணியிருந்த ருக்மணி பொறுப்பில் பிள்ளைகள் வந்ததால் அவருக்குதான் கடமைகள் கூடியிருந்தன. அதனால் நிர்வாக பொறுப்பு மொத்தமும் இப்போது குமரவேல் கைக்கே மறுபடியும் சென்றது. இதற்காகவே காத்திருந்தது போல குமரவேலும் தன் இஷ்டம் போல அங்கிருக்கும் பணத்தை சுருட்டத் தொடங்கியிருந்தான். அது மட்டுமல்லாது இந்த முறை சற்று அதிகப்படியாகவே சென்று அவர்கள் தொழிலில் இருந்த வியாபாரிகளையும் பெருத்த ஆர்டர்களையும் சாமர்த்தியமாக தன் கம்பெனிக்கு மாற்றிவிடுவான். எத்தனைதான் எடுத்தாலும் வற்றாமல் இருப்பதற்கு அது அக்ஷய பாத்திரம் அல்லவே. 3 ஆண்டுகளில் அவர்கள் தொழில் ஆட்டம் காண துவங்கியது. சொத்தை விற்காமல் தொழிலை காப்பாற்ற முடியாது என்கிற நிலைமை. அது மட்டும் அல்லாமல் கடன் வேறு ஒரு பக்கம் கூடிக்கொண்டே இருந்தது. 16 வயது கீர்த்தனாவிற்கு அவள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து விடுவார் குமரவேல். மாளிகை போன்ற வீடு, 5-6 பெரிய கார்கள் என்று குமரவேல் நிலைமை இப்போது எங்கோ உயரத்திற்கு சென்றிருந்தது. கீர்த்தனா, நேரமாச்சு, வாடி பாட்டி வீட்டுக்கு போகலாம், இன்னைக்கு லேகா பிறந்த நாள் என்று அழைத்தார் சுந்தரி. போமா, பாட்டி வீடு சுத்த போர். அங்க இப்ப ஏசி இல்ல, கார் இல்ல, பெரிய ஸ்கிரீன் டிவி இல்ல, வெறும் பங்களா மட்டும்தான் இருக்கு. உள்ள ஒரு ஃபேன்சி ஃபர்னிச்சர் கூட இல்ல என்று சடைத்து கொண்டாள். சுந்தரிக்கு சரியான கோபம். எல்லாம் உங்க அப்பந்தாண்டி எங்க அம்மா கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டான் என்று உதடுகள் சொல்ல துடிக்கும். ஆனால் சுந்தரி ஏதாவது வாய்விட்டால் போதும், கீர்த்தனா உடனே சென்று தன் தந்தையிடம் முறையிட்டு விடுவாள். அதன்பின் அவள் எப்போதாவது செல்லும் தாய் வீடே அவளுக்கு இல்லை என்று ஆகிவிடும்.
தான் சினத்தை அடக்கி கொண்ட சுந்தரி, அப்படியெல்லாம் சொல்லாத கீர்த்தனா, அங்க உன்னை ஆர்யா சூர்யா லேகாலாம் பார்க்க அவ்வளோ ஆசையா காத்துட்டு இருப்பாங்க தெரியுமா என்றாள். எனக்கா காத்துட்டு இருக்க மாட்டாங்க. நாம போகும்போது நீ பேக்கரியில் நின்று 1000 ரூபாய்க்கு பலகாரம் வாங்குவியே, அதுக்காக தான் காத்துட்டு இருப்பாங்க என்றாள் கூசாமல். கீர்த்தனா, என்ன பேச்சு பேசுற? எங்க அண்ணன் பசங்க எப்படி வாழ்ந்தவங்க தெரியுமா என்று கேட்டு விட்டார் சுந்தரி. சும்மா முந்தி அப்படி வாழ்ந்தாங்க இப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்றதெல்லாம் என்ன பிரயோஜனம்? இப்போ ஒண்ணுமே இல்லையே என்று கீர்த்தனா முகத்தை சுளித்தவாறு சொல்ல, இவள் என் மகள்தானா? இப்படி பேச எப்படி இவளுக்கு மனம் வருகிறது என்று கொதித்துதான் போனாள் சுந்தரி. அதே நேரம் லேகா சுந்தரி கைபேசிக்கு அழைத்திருந்தாள். அத்தை, வேகமா வாங்க, உங்களுக்காகவும் கீர்த்தனாக்காகவும் தான் வெயிட்டிங் என்றாள் துள்ளலாக அவள். சரிடா செல்லம், இதோ வந்துடுறோம் என்று போனை வைத்திருந்தார். தாய் தகப்பன் இல்லாத குழந்தையின் மனம் ஏமாந்து போய்விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே தன் கோபத்தை அடக்கி கொண்டார் சுந்தரி. கீர்த்தனா, இந்த ஒரு முறை மட்டும் வா, அடுத்த தடவை நிச்சயம் உன்னை கூப்பிட மாட்டேன். லேகா உன்னை பார்க்க ரொம்ப ஆசையா அவளோட காத்துட்டு இருக்கா என்றார் பணிவாக. சரி, ஆனா ஒரு வாரம்லாம் இருக்க முடியாது, 4 நாள் மட்டும்தான் என்றால் மிரட்டும் குரலில். சரி வா என்றார் சுந்தரி வேறு வழி இல்லாமல். குமரவேல் ஒரு வாரம் ஊரில் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் அடுத்து எப்போது வாய்ப்பு கிடைக்குமோ என்று பயந்த சுந்தரி அவள் மனம் மாறுவதற்குள் அங்கு இழுத்து சென்றிருந்தாள். சுந்தரியின் வரவை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அனைவருக்கும் அத்தனை சந்தோஷம். அத்தை என்று ஓடிச் சென்று கட்டிக்கொண்டாள் லேகா. பணக்கார தோழியர்கள் தோழர்கள் என்று மட்டுமே தேர்ந்தெடுத்து பழகி வரும் கீர்த்தனாவுக்கு லேகாவை இப்போது எல்லாம் பார்க்க கூட பிடிக்கவில்லை. ஆடம்பரம் இல்லாத லேகாவின் உடை அவளின் கௌரவத்துக்கு உறுத்தலாக தோன்றியது. நல்ல ட்ரெஸ் வாங்க வழி இல்லைனா எதுக்கு இப்படி விழா எடுக்கணும்? சின்ன வயசுல எப்படிதான் இவங்களோட நம்ம விளாடணுமோ என்று நினைக்கையிலேயே நினைச்சு பார்க்கவே அவமானமா இருக்கு என்றுதான் கீர்த்தனா மனதில் நினைத்து கொண்டிருந்தாள். யாரிடமும் அதிகம் பேசாத ஆரியன் அதிக பிரியமுடன் பேசுவது சுந்தரியிடம் மட்டும்தான். தன் தாய்க்கு அடுத்தபடியாக தன் மீது அன்பு காட்டும் சுந்தரி மீது தன் தந்தையைப் போல் அவனுக்கும் நேசம் அதிகம். ஏத்த இப்பெல்லாம் இங்க வரவே மாட்டேங்கிறீங்க என்று உண்மையான வருத்தத்துடன் கேட்டான். இல்ல ராஜா, அத்தைக்கு நிறைய வேலை, அதுதான் வர முடியல என்று ஏதேதோ சொல்லி சமாளித்தாள். அடுத்ததாக ஆரியன் கண்கள் ஆவலுடன் நாடியது கீர்த்தனாவைதான். பல மாதங்களுக்கு பிறகு இப்போதுதான் அவளை பார்க்கிறான். பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கிறாள். ஆனால் அவளிடம் நிறைய மாற்றங்கள். 16 வயது பெண் என்ற நினைப்பே இல்லாமல் உடலை ஒட்டிய ஒரு கவுன் போட்டிருந்தாள். அதுவும் தொடை வரைதான் இருந்தது. அன்று விழாவுக்கு சூர்யா நண்பர்கள் சில பேரும் வந்திருந்தனர். ஒத்த வயதை கொண்ட அவர்கள் பார்வை கீர்த்தனா மீதுதான் மொய்த்தது. அதை கவனித்துக் கொண்டிருந்த ஆரியனுக்கு சூர்யா மீதுதான் கோபம் பொங்கியது. இவனை யார் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட சொன்னது? மிட்டாய் கடையை பார்க்குற மாதிரி என் கீத்துவை இந்த பார்வை பார்க்குறானுங்க என்று கோபம் வந்தது. ஆரியனுக்கு உடையில் எப்போதும் கண்ணியம் காக்க வேண்டும் என்று நினைப்பவன் அவன். சிறு பெண் என்றாலும் லேகா கூட அப்படிப்பட்ட உடையை அணிய மாட்டாள். அத்தைக்கிட்ட சொல்லி கீர்த்தனாவுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்காதீங்கன்னு சொல்லணும் என்று எண்ணிக்கொண்டான். கீர்த்தனாவோ அதையெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை. நீ பார்த்தா பார்த்துக்கோ என்று எந்தவித கூச்சமும் இல்லாமல் வலம் வந்து கொண்டிருந்தாள். கீர்த்தி என்று மனதில் ஏகப்பட்ட கற்பனைகளுடன் இத்தனை நாட்களாக காத்திருந்தவனுக்கு மிகுந்த ஏமாற்றம். தான் எதிர்பார்த்தது இவளைத்தானா என்று கூட தோன்றியது. சிறு வயதிலேயே அவள் திமிராகத்தான் நடந்து கொள்வாள். ஆனால் அவன் தந்தை உயிரோடு இருந்தபோது அவர்கள் நிலை வேறு ஆயிற்றே. அப்போது அவர்களை எல்லாம் மதித்து பேசியவள் இப்போது அத்தனை உதாசீனம் காட்டினாள். எல்லாம் இந்த குமரவேல் மாமாவால வந்தது. அவர் பேச்சு கேட்டுதான் இவ இப்படி மாறிட்டா. அவ எப்படி இருந்தாலும் என் உயிர் அத்தை மக, அவளை ஒரு நாளும் வெறுக்கக்கூடாது. இருக்கட்டும், இந்த வீட்டுக்கு அவ வந்ததும் தானா மாறிடுவா என்று உறுதியாக நம்பினான் ஆரியன். ருக்மணி பாட்டியிடம் கூட கீர்த்தனா சரியாக பேசவில்லை. அன்று விசேஷம் முடிந்ததும் அனைவரும் சென்றதும் தான் ஆரியனுக்கு நிம்மதியாக இருந்தது. அந்த கேவலமான உடையை மாற்றி ஒரு பைஜாமா அணிந்து வந்து இருந்தாள் கீர்த்தனா. களைப்பாக இருப்பதாக சொல்லி வேகமாகவே தூங்க சென்றிருந்தாள் அவள். என்ன சுந்தரி, கீர்த்தனா இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டா. என்கிட்ட வந்து உட்கார்ந்து பேசவான்னு கூப்பிட்டா அப்புறம் பார்க்கலாம் பாட்டின்னு பிடித்தமே இல்லாம பேசிட்டு ஓடிட்டா என்றார் ருக்மணி மனதின் வலியை வெளிக்காட்டாமல். சொல்லாவிட்டாலும் சுந்தரிக்கு தன் தாயின் தவிப்பு புரியத்தான் செய்தது. அம்மா சாரிம்மா, என் புருஷன் முன்ன மாதிரிலாம் இல்லம்மா. நம்ம வீட்டு பக்கம் கீர்த்தனாவை ஒட்ட விடக்கூடாதுன்னு உறுதியா நினைக்கிறாரு. நம்ம குடும்பத்தை பத்தி எந்த நல்ல அபிப்பிராயமும் அவ மனசுல பதிய விடக்கூடாது என்பதுலயும் ரொம்ப குறியா இருக்காரு. ஏண்டி, எல்லாமே விக்ரமன் சம்பாதிச்சு கொடுத்த பணம்னு கீர்த்தனாவுக்கு தெரியாதா? அவ அப்பா சொன்னா அவளுக்குங்க மூளையா இல்ல என்றார் ருக்மணி சற்று கடுமையாக. எல்லாம் அவளுக்கும் தெரியுமா, ஆனா அவ மனசுல
காசு பணம் தான் முக்கியம்னு அந்த ஆளு ஆழமா மனசுல பதிய வச்சுட்டாரு என்றாள் சுந்தரி வெறுப்பாக. சரி, ஒன்றும் கவலைப்படாத. இந்த வீட்டுக்கு வந்துட்டா ஆரியன் அவளை உண்டு இல்லைன்னு விரட்டி அவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடுவான் என்றார் நம்பிக்கையாக. அந்த சொற்கள் சுந்தரிக்கோ காயம்பட்ட நெஞ்சுக்கு மருந்தாகித்தான் போனது. ஆனால் அவர்கள் அப்போது அறியவில்லை, நாளை ஒரு பெரிய பூகம்பமே அந்த வீட்டில் வெடிக்கப் போகிறது என்று. பகுதி 18. ஆரியன் படுக்கையில் படுத்து இருந்தாலும் தூக்கம்தான் அவனை விட்டு விலகி சென்று இருந்தது. கலவையான உணர்வுகள் அவன் இதயத்தை வேகமாக துடிக்கச் செய்தது. இத்தனை நாட்களாக யாரை பார்க்க வேண்டும் என்று காத்திருந்தானோ அவள் இன்று அவன் வீட்டில். பார்ப்பதற்கு கலையாக அழகாக இருக்கிறாள், மாநிலம்தான் அவள். ஆனால் அது எல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை. சுந்தரியின் மகளான அவள் அவன் கண்ணுக்கு எப்போதுமே தேவதைதான். இன்று விழாவில் தூரத்தில் அவள் தரிசனம் கிடைத்ததோடு சரி, அவள் அருகில் செல்லக்கூட வாய்ப்பு கிடைக்காமலே போய்விட்டது. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தானே இருக்க போறா, அதுக்குள்ளே எப்படியாவது என் காதலை சொல்லிடணும் என்று எண்ணிக்கொண்டான். அந்த 17 வயது வாலிபனுக்கு காலை பொழுது எப்பொழுது விடியும், அவளிடம் எப்படி சென்று பேச்சை தொடங்கலாம் என்று பல எண்ண ஓட்டங்கள். காலையில் குளித்து முடித்து வந்த ஆரியன் முதலில் தேடிச் சென்றது கீர்த்தனாவை நோக்கிதான். அவர்கள் வீட்டு முன்மத்தியில் சூர்யா மட்டும்தான் இருந்தான். என்ன சூர்யா, வீடு ரொம்ப அமைதியா இருக்கு, லேக்கா பாட்டியெல்லாம் எங்க என்றான். லேக்கா குளிக்க போயிருக்கானா, பாட்டி கிச்சன்ல இருக்காங்க. ஓ, அத்தை என்று ஆரியன் தன் தலையை வாரியவாறு அடுத்து கேட்க, சூர்யாவுக்கு அவனது மனம் புரியத்தான் செய்தது. ஒரு மெல்லிய புன்னகையை உதடுக்குள் புதைத்து கொண்டவன், அங்க மாடி ரூம்ல தான் இருக்காங்க என்றான். சரி, நான் அத்தைய சாப்பிட கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் என்று சிறு துள்ளலுடன் ஓடினான். அவர்கள் அறை திறந்தே இருக்க கீர்த்தனா சுந்தரி அத்தையிடம் ஏதோ வாதாடி கொண்டிருந்தாள். அங்கு வந்திருந்த ஆரியன் அத்தையிடம் பேசும் சாக்கில், ஹாய் அத்தை, குட் மார்னிங் என்றவனின் பார்வை கீர்த்தனாவிடம்தான் சென்றது. வா ஆர்யா, உள்ளவா என்றார் சுந்தரி ஆசையாக. இருக்கட்டும் அத்தை, என்னத்தை கீர்த்தனா கிட்ட ஏதோ சத்தமா பேசிட்டு இருந்தீங்க என்று மனதை மறைக்காமல் கேட்டான். அது ஒன்றும் இல்லை ஆர்யா, அவளுக்கு அவள் ஃப்ரெண்டு வீடு இங்கிருந்து பக்கத்தில் இருக்கான், அங்கே போக போறேன்னு சொல்கிறான். நாம் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கோம், பாட்டி லேக்கா கூட எல்லாம் பேசி விளாடு, இன்னொரு நாள் அந்த சிநேகிதியை பார்க்கலான்னு சொல்கிறேன், கேட்க மாட்டிக்கிறா என்றார் சுந்தரி. கீர்த்தனாவோ சிறு கடுப்புடன் சுந்தரியை முறைத்து கொண்டுதான் நின்றாள். பாவத்தை கீர்த்தனா, ரொம்ப ஆசைப்பட்டா போயிட்டு வரட்டுமே என்று அவளுக்காக பரிந்து பேசினான். தன் ஆசை மருமகன் பேச்சை சுந்தரி மறுப்பாரா என்ன? இருந்தும், இங்கே பாரு கீர்த்தி, நீ அங்கே போக 2 கண்டிஷன். ஒன்று, ஆரியன் தான் உன்னை அங்கே இறக்கி விடுவான், அப்புறம் 2 மணி நேரம் தான் அங்கே இருக்க விடுவேன் என்றார். கீர்த்தனா வேகமாக, சரிம்மா, தேங்க்ஸ் ஆர்யா, 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் என்று அவள் அவனிடம் சந்தோஷமாக சொல்ல அவள் உற்சாகம் அப்படியே ஆரியனையும் தொற்றிக்கொண்டது. பின் காலை உணவை முடித்துவிட்டு ஹெல்மெட்டை அணிந்திருந்த ஆர்யா அவள் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தான். ஒரு டிஷர்ட் ஜீன்ஸ் அணிந்து வந்தவள் எந்த தயக்கமும் இன்றி பைக்கில் அவன் அருகில் ஒட்டி வந்து அமர்ந்து கொண்டாள். அவனோ காத்திருந்த தருணம் வந்த சந்தோஷத்தில், தன் தேவதையின் நெருக்கத்தில் உலகையே மறந்திருந்தான். அவள் தோழியின் விலாசம் சொல்ல அவனும் அதே மயக்கத்தில் அந்த இடத்தை துரிதமாக அடைந்திருந்தான். அவன் தோளில் கை வைத்து இறங்கி கொண்டவள், ஆர்யா நீ வீட்டுக்கு போ, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி முடிக்க நேரம் ஆகிடும், நானாவே ஒரு ஆட்டோல வந்துடுறேன். இருக்கட்டும் கீர்த்தி, நானே திரும்ப கூப்பிட வரேன், ஒரு 2 ஹவர்ஸ்ல வரட்டுமா என்றான். ஐயோ ஆர்யா, நான் சும்மா அம்மா கிட்ட தப்பிக்கிறதுக்காக அப்படி சொன்னேன், எப்படியும் சாயங்காலம் ஆகிடும், நீ கிளம்பு என்று அவள் உள்ளே வேகமாக செல்ல அதே நேரம் பைக்கில் இருந்து ஒருவன் இறங்கி ஹாய் கீர்த்தி என்று அழைக்க, ஹாய் ஆகாஷ் என்று சொல்லியபடியே அந்த பெரிய வீட்டிற்குள் அவனுடன் கைகோர்த்தபடி சென்றாள் கீர்த்தனா. ஆரியன் முகம் சட்டென இறுகி போனது. அவன் அங்கேயே நிற்க அந்த வீட்டு காவலாளி, கேட்ட போட்ட போறேன், கிளம்புங்க சார் என்று அவனை தள்ளாத குறையாக வெளியேற்றியிருந்தான். பொறுமையை இழுத்து பிடித்த ஆர்யா வேறு வழியில்லாமல் அங்கிருந்த ஒரு மரநிழலில் வண்டியை நிறுத்தி அமர்ந்து கொண்டான். வரிசையாக பைக்கில் ஆணும் பெண்ணுமாக நெருங்கி அமர்ந்தபடி அந்த வீட்டிற்குள் தான் சென்றார்கள். கடைசியாக சென்றவன் கையில் ஒரு பெரிய பெட்டி, அதில் மதுபானங்கள் இருப்பது பளிச்சென தெரிந்தது. விக்ரமன் வளர்ப்பில் ஒழுக்கமாக வாழ்ந்து வந்தவனுக்கு இந்த 16 வயது இளைஞர்கள் இப்படி ஜோடி ஜோடியாக மது அருந்த போவதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆணும் பெண்ணுமாக சிகரெட்டை பிடித்து கொண்டு அரைகுறை ஆடையுடன் நெருக்கமாக அந்த வீட்டுக்குள் செல்வதை பார்த்தவன் கோபத்தின் எல்லைக்கே சென்றிருந்தான். தன் கைபேசியை எடுத்தவன் கீர்த்தனாவைத்தான் அழைத்தான். கீர்த்தனாவும் 2 ரிங்கில் எடுத்துவிட்டாள். என்ன ஆர்யா என்று அவள் கேட்க, கீர்த்தி இந்த இடம் சரியில்லை, நீ உடனே வெளியே வா, நம்ம இங்கிருந்து போலாம் என்றான் கட்டளையாக. ஆர்யா, இது என் ஃப்ரெண்டு வீடு தான், இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ ஏன் இங்கே இன்னும் நின்றுட்டு இருக்க
என்ன வேவு பார்த்துட்டு இருக்கியா? முதல்ல இங்கேருந்து கிளம்பு என்றாள் அவள். இவளுக்கு எப்படி புரிய வைப்பது என்று குழம்பியவன், கீர்த்தி, இங்க இருந்தா உனக்கு ஆபத்து, எல்லாரும் சரக்கெல்லாம் அடிப்பாங்க, வேண்டாம்டா வந்துடு என்று அவளுக்கு புரியும்படி சற்று தனிந்த குரலில்தான் சொன்னான். எதிர்முனையில் அவளின் சிரிப்பொலிதான் கேட்டது. ஆரியா, நீ இன்னும் சின்ன பையனாவே இருக்கியே. சரி, உனக்கு சொன்னா புரியாது, நீ வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன் என்றாள் அவள் நிதானமாக. இதே இடத்தில் லேகா இருந்திருந்தால் இந்நேரம் அவளை எப்பொழுதோ இழுத்து வந்திருப்பான். சுந்தரிக்காக நிதானம் காத்தவனுக்கு அதற்கு மேல் பொறுமை இல்லை. கீர்த்தி, என்ன நம்பிதான் அத்தை உன்னை இங்க அனுப்பியிருக்காங்க. உன்னை பத்திரமா கொண்டு போய் விட வேண்டியது என் பொறுப்பு. நீ இப்ப வெளியில வரலைன்னா நான் உள்ள வர வேண்டியிருக்கும் என்றான் தீர்மானமாக. ஏய், என்னையே மிரட்டுறியா? உன்னால் ஆனதை பார்த்துக்கோ. சி, போன வைடா என்று சொன்னவள் தன் கையில் இருந்த மதுபானத்தை ரசித்து பருகி கொண்டு இருந்தாள். யார் கீர்த்தி போன்ல என்று ஒருவன் அவளை அணைத்தது போல் அமர்ந்து அவள் தோளில் கை போட்டு இருந்தான். ஏன் அத்தை பையன், அவனுக்கு என் மேல ஒரே லவ், என் மேல பைத்தியமா சுத்தி சுத்தி வரான் என்றாள் கீர்த்தி சிறு புன்முறுவலுடன். அப்போ நானு என்று ஒரே நேரத்தில் 3 இளைஞர்கள் அவளை பார்த்து கேட்க, ஏய் கீர்த்தி, உனக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குடி என்று பெண்கள் கேலி செய்ய, கவலைப்படாதீங்க, எல்லார் கூடவும் டேட் பண்ணிட்டு ஒரு முடிவெடுக்கிறேன் என்றாள். அதே நேரம் அங்கே நுழைந்த ஆர்யா அவர்கள் பேசிய அத்தனை டயலாக்கையும் கேட்டு ருத்ரமூர்த்தியாக மாறியிருந்தான். அதைவிட அவள் கையில் இருந்த மதுபானமும் அவள் அருகில் அமர்ந்திருந்தவனின் நெருக்கம்தான் அவனை பெரிதாக தாக்கியிருந்தது. கீர்த்தனா, வா போகலாம் என்றான் உத்தரவாக. அவளோ, ஆர்யா, நீ எப்படி உள்ள வந்த என்று சற்று அதிர்ந்து அவள் எழுந்து நிற்க, எதனால் நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் வா என்றவன் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டிருந்தான். முடியாது, என்னால வர முடியாது, நீ யாருடா என் கையை பிடிச்சிருக்க என்று அவள் அவன் கையை உதறியிருந்தாள். உடனே அவள் ஆண் நண்பர்கள் எழுந்து, டேய், மரியாதையா வெளியே போறியா இல்லையா என்று அவனை பிடித்து தள்ள முயல, அத்தனை நேரமும் அடக்கி வைக்கப்பட்ட கோபம் ஆரியனுக்கு வெளிவர அத்தனை பேரையும் அடித்து விட்டான். கடைசியாக கீர்த்தனா அருகில் வந்தவன், இப்போவாச்சும் வர முடியுமா என்று கேட்க, நீ யாருடா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்க? காசு பணம் இல்லாத பையன் உனக்கு அவ்வளோ திமிரா என்று அவள் எகத்தாளமாக கேட்க, அடுத்த நிமிடம் அவன் இரும்பு கரம் அவள் கன்னத்தில் இடி என இறங்கியிருந்தது. அவள் அதிர்ந்து நிற்க, வாடி பேசாம என்று அவளை இழுத்து பைக்கில் அமர வைத்து இருந்தான். வீடு வரை அமைதியாக வந்தவள் அவள் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டாள். அவர்கள் வந்ததை யாரும் கவனிக்கவில்லை. ஆரியன் மனம் சுக்குநூறாக உடைந்து போய் இருந்தது. அவனை இவ்வளவு கீழ்த்தரமாக எண்ணும் இவளுக்காகவா இத்தனை ஆசையுடன் காத்திருந்தான்? அவன் என்ன ஒன்றும் இல்லாதவனா? அவன் தந்தை இருந்தபோது எப்படி வாழ்ந்தவர்கள்? அவர்கள் இப்போது அனுபவிக்கும் சொத்து அனைத்தும் அவன் தந்தை கொடுத்ததுதானே. என்ன திமிராக பேசுகிறாள், அதுவும் கையில் மதுவுடன். பல பேருடன் வாழ்ந்து பார்க்கலாம் என்று அவள் சொன்னது எல்லாம் அவனால் சற்றும் ஜீரணிக்க முடியாத ஒன்று. இத்தனை நாட்களாக அவளுக்காக ஏங்கிய மனம் இப்போது அவளை அருவருப்புடன் வெறுத்தது. அவன் அதே சிந்தனையுடன் இருக்க அன்று மாலை திடீரென்று புயல் வேகத்தில் அவர்கள் வீட்டின் முன் ஜீப்பு ஒன்று வந்து நின்றது. யாரென்று அனைவரும் வந்து பார்க்க குமரவேல்தான் வேக நடையிட்டு உள்ளே நுழைந்திருந்தார். வந்தவர் நேராக ஆரியனின் சட்டையை பிடித்தவர் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தார். அவர் அடித்ததை பார்த்து அனைவரும் பதறிப்போய் அவர் அருகில் வந்து நின்றனர். என்னங்க, ஏங்க அவன் இப்படி அடிக்கிறீங்க என்ற சுந்தரி ஆரியன் அருகில் ஓடிவர, அங்கேயே நில்லு என்ற அவரது சிம்ம குரலில் சுந்தரி அப்படியே நின்று விட்டாள். மாப்பிள்ள, என்ன விஷயம், ஏன் இவ்வளோ கோபமா இருக்கீங்க என்றார் ருக்மணியும் பதறிப்போய். சூர்யாவுக்கும் லேகாவுக்கும் குமரவேலை பார்த்து பயத்தில் கை கால்கள் உதறத் தொடங்கியிருந்தன. டேய் நாயே, என்ன தைரியந்தா என் பொண்ணு மேல கைய வச்சிருப்ப? என் பொண்ணை நான் பூ மாதிரி வச்சிருக்கேன், அவகிட்ட தப்பா நடந்துக்க உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? உன்னை இந்த இடத்துல வெட்டி போட்டாதான் என் ஆத்திரம் தீரும் என்றவர் அவன் கன்னத்தில் மாறி மாறி அறைய அவமானத்தில் துடித்து போனான் ஆரியன். அதே நேரம் அழுத விழிகளுடன் குரூரமாக பார்த்து கொண்டிருந்தாள் கீர்த்தனா. ருக்மணியும் சுந்தரியும் அவன் நிச்சயம் அப்படி பண்ணி இருக்க மாட்டான் என்று சொல்லி அவரை தடுத்தது எல்லாம் அவர் காதில் ஏறவே இல்லை. ஏன் மேலையா கைய வைக்கிற என்று கீர்த்தனாவின் கண்கள் அவனை வன்மத்துடன் பார்த்து ரசித்தன. நிறுத்துங்க என்று குமரவேலின் கையை இறுக பற்றி நிறுத்தியிருந்தான் ஆரியன். அனைவருக்குமே ஆச்சரியம். தப்பு பண்ணது ஓம் பொண்ணுதான், நான் இல்ல, உண்மை தெரியாம ஏன் மேல கைய வச்ச, அவ்வளவுதான் என்று அவன் பிடியில் அழுத்தம் கொடுக்க ஒரு நிமிடம் தடுமாறித்தான் போனார் குமரவேல். உனக்கு என்ன நெஞ்செழுத்த இருந்தா ஏன் கையை பிடிப்ப என்று அவர் எகிரி வர, நான் எந்த தப்பு பண்ணல, என் மேல ஓ சுண்டுரல் பட்டுச்சுன்னா நான் உன்னை திருப்பி அடிக்க கூட அஞ்ச மாட்டேன் என்றான் ஆரியன் அந்த வீடே அதிரும் குரலில்.
ஆரியனின் இந்த பதிலடியை யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. கீர்த்தனாவே அதிர்ந்துதான் போய்விட்டாள். எங்கே உண்மையை சொல்லிவிடுவானோ என்ற பயம் வேறு. நீ என்ன அடிச்சிடுவியா? சுந்தரி கேட்டுக்கொடி, உங்க அண்ணன் மகன் என்ன அடிச்சிடுவானா? மாமியாரே, உனக்கு கேட்க இப்போ அப்படியே குளுகுளுன்னு இருக்குமே. இதுக்கு தாண்டி சொன்னேன் இந்த வீட்டுக்கு போகாதன்னு. உங்க அண்ணன் புத்தி அப்படியே விட்டு இருக்கு. நீ வா கீர்த்தனா, நம்ம வீட்டுக்கு போலாம் என்று குமரவேல் அவள் கையை பிடித்து இருந்தார். மாப்பிள்ள அவசரப்படாதீங்க, ஆரியன் சின்ன பையன், அவன் பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்க என்று ருக்மணி கெஞ்ச, சுந்தரி உனக்கு உங்க அம்மா தான் முக்கியம்னு நினைச்சா நீ இங்கேயே தாராளமா இருக்கலாம். இல்ல நானும் என் மகளும் வேணும்னு நினைச்சேன்னா இவங்க உறவை மொத்தமா அறுத்து விட்டுட்டு ஜீப்ல வந்து ஏறு என்றான் குமரவேல் உறுதியாக. சுந்தரி தடுமாறி நிற்க அவர்கள் இருவரும் ஏற்கனவே ஜீப்பிற்கு சென்றிருந்தனர். ஜீப் கிளம்ப போக அழுத விழிகளுடன் சுந்தரி வேறு வழியில்லாமல் ஜீப்பில் சென்று ஏறி அமர்ந்து விட்டார். அன்னைக்கு தம்பி பட்ட அவமானம் தான் வைஷ்ணவி அவனை மொத்தமா மாத்திடுச்சு. தம்பி மனசுக்குள்ள எப்பவுமே வைராக்கியம் ஜாஸ்தி. தன்னை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி முன்னேறி காட்டணுங்கிற வெறி. அடுத்த நாளே காலேஜுக்கு போகாம அவங்க தொழிலை கவனிக்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. அவங்க அப்பா ஏற்கனவே தம்பியை முந்தியே கூட்டிட்டு போய் நிறைய தொழில் நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு போல. தம்பி திறமையாலும் கடின உழைப்பாலும் மெல்ல மெல்ல அவங்க தொழிலில் முன்னேற ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் இந்த 8 ஆண்டுல ஆரியன் தொட்டது எல்லாமே வெற்றி தான். கடன்ல இருந்து சொத்துக்களை எல்லாம் மீட்டு எடுத்தான். தம்பி தங்கச்சியை நல்லா படிக்க வச்சு பொறுப்பா பார்த்துக்கிட்டாரு. கரஸ்பாண்டன்ட் மூலமா தொழில் கல்வி படிச்சு டிகிரியும் வாங்கிட்டாரு. ஆனா அன்னைக்கு ஏற்பட்ட அவமானம் மட்டும் இன்ன வரை தம்பி மனசை விட்டு போகல. எப்பவும் கடுகடுன்னு இருக்கிறவரை இன்னைக்குதான் உன்னால சிரிச்சு பார்க்கறேன் என்று சொல்லி முடித்திருந்தார் அண்ணம்மா. அன்று இரவு பெண்கள் இருவரும் பேசிக்கொள்ள, ஓ இதுதான் அந்த பிளாஷ்பேக்கா என்று ஜனனி சொல்ல, அந்த கீர்த்தனாலாம் ஒரு பொண்ணா என்று தன்னை மறந்து ஆவேசமாக சொன்னாள் வைஷ்ணவி. எனக்கு என்ன கோபம்னா, இத்தனை நடந்ததுக்கு அப்புறமாவும் எந்த நம்பிக்கையில இந்த ருக்மணி பாட்டி கீர்த்தனா திருந்தி வருவான்னு நம்பிக்கையோடு இருக்காங்க என்றாள் ஜனனி. வைஷ்ணவிக்கு தான் அன்று இரவு முழுவதும் ஆரியனின் நினைப்பாகவே இருந்தது. அவன் கடுமையாக மாறியதிலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று அவன் வெறிகொண்டு ஓடியதிலும் எந்த தவறும் இல்லை என்றே தோன்றியது. ஏதோ இனம் புரியாத ஈர்ப்பு அவன் மீது முதலாக தோன்றியிருந்தது. அவள் அப்போது அறியவில்லை இந்த சின்ன மாற்றம் விரைவில் அவன் மீது காதலாக விஸ்வரூபம் எடுக்கப் போகிறது என்று. பகுதி 19. அன்று அதிகாலை மணி 2 தொட மெல்லிய அலாரம் ஒளியில் பெண்கள் இருவரும் லேசாக கண் விழித்தார்கள். வைஷு தூக்கமா வருதுடி, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போகலாமா என்று ஜனனி கண்களை கூட திறக்க முடியாமல் கேட்டாள். ஏன் ஒரு 6 மணிக்கு போவோமா என்று வைஷு கேட்க, ஓகேடி, குட் நைட் என்று கண்கள் சொருகியபடி ஜனனி மறுபடியும் படுக்க போனாள். எருமை எழுந்திரிடி, நாம் என்ன பேப்பர் போடவா போறோம், திருட போறோம் என்று வைஷ்ணவி அவளை உழுக்க ஜனனியும் வேறு வழி இல்லாமல் எழுந்து அமர்ந்து விட்டாள். இந்த மாஸ்கை போட்டுக்கோ. நல்லா கேட்டுக்கோ ஜனனி, நீ லேக்கா ரூம்ல போய் தேடுற, நான் பாட்டி ரூம்ல போய் தேடுறேன், ஓகேவா? கையில போன் வச்சுக்கலாம், ஜாக்கிரதடி என்று எச்சரித்து அனுப்பினாள். இருவரும் தங்கள் செல்போனில் உள்ள டார்ச்சின் உதவியுடன் அந்த அறைக்கு சென்றிருந்தனர். நல்ல வேளை, எந்த அறையும் பூட்டியிருக்கவில்லை, திறந்தேதான் இருந்தது. பாட்டி அறையில் அவரின் உடைமைகள் இருந்த பீரோ பூட்டியிருந்தது. எப்படியும் அதற்குள் இருக்க வாய்ப்பில்லை என்று எண்ணிய வைஷ்ணவி மற்ற இடங்களில் தேடினாள். சாமி புத்தகங்கள் மற்றும் சில பழைய போட்டோ ஆல்பங்கள் மட்டும்தான் அங்கு இருந்தன. அதை தவிர அந்த அறையில் பெரிதாக எதுவும் இல்லை. ஊசி விழுந்தாலும் தெளிவாக கேட்கும் அளவுக்கு நிசப்தம். அதனால் வைஷ்ணவியும் மெல்ல அந்த ஆல்பங்களை சத்தம் வராமல் புரட்டி பார்த்தாள். விக்ரமன் தன் குடும்பத்துடன் நிற்க சுந்தரியும் சிறுவயது கீர்த்தனாவுடன் நின்றிருந்தாள். கீர்த்தனா பற்றி அண்ணம்மா நேற்று சொல்லியது நினைவு வந்தது. அவளின் உடையும் அவளின் திமிரான பார்வையும் அண்ணம்மா சொல்லியது 100% உண்மையே என்று அதை பார்க்கும்போது தோன்றியது. சுந்தரி ஆரியன் அருகில் நின்று அவன் தோளில் கை போட்டு பூரிப்புடன் நின்றிருந்தாள். இப்படி ஒரு அன்பான அன்னைக்கா கீர்த்தனா பிறந்திருந்தாள்? இவருக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்க அப்போது ஏதோ அழுத்தமான காலடி சத்தம் கேட்டது. வைஷ்ணவிக்கோ இதயம் துடிக்க மறந்து ஸ்தம்பித்து போனது. ஏதாவது செய்து தப்பிக்க வேண்டுமே என்று மனம் அடித்து கொண்டது. முதல் வேளையாக தன் கைபேசியில் உள்ள டார்ச்சை அணைத்தாள். இருள் பரவ ஒன்றுமே தெரியவில்லை. எப்படியும் இப்போது வெளியில் சென்றால் மாட்டிக்கொள்வோம். கொஞ்ச நேரம் பாட்டி பெட்டில் படுத்துவிட்டு ஆள் அரவம் அடங்கிய பின் அவள் அறைக்கு செல்ல எண்ணினாள். அந்த பெரிய அறையில் தட்டு தடுமாறி பாட்டியின் கட்டிலை எட்டியிருந்தாள். அவள் அதில் படுக்க ஒரு வலிய கரம் அவளை இழுத்து அணைத்து கொண்டது. வைஷ்ணவி மிரண்டுதான் போனாள்.
திருடனுக்கு தேள் கொட்டியது போல கத்த முடியாத நிலையில் இருந்தவள் அந்த கரத்தை உதற முயன்றாள். எங்கடி ஓட பாக்குற என் பொம்மு குட்டி என்று அவள் காதருகில் அவன் கிசுகிசுக்கவும் தான் அது ஆரியன் என்பது புரிந்தது. இவன் இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கான் என்று அதிர்ந்துதான் போனாள். அவனோ தூக்க மயக்கத்தில் இருப்பது போல்தான் தோன்றியது. நல்ல வேளை இவனுக்கு இன்னும் முழிப்பு வரல, அதுக்குள்ள இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடணும் என்று அவள் எண்ணியபடி மெல்ல அந்த படுக்கையிலிருந்து எழப்போக அவன் இரும்பு கரமோ அவள் வெற்று வயிற்றில் படிந்து அவளை அவனோடு இறுக்கிக் கொண்டது. மூச்சு முட்டிவிட்டது அவளுக்கு. அவன் முகமோ அவள் தோளில் பதிந்திருக்க அவன் மீசை அவள் கன்னத்தை உரச வைஷ்ணவியோ மொத்தமாக உறைந்து போய்விட்டாள். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே, இவன் முழிச்சா நம்ம மாட்டிக்குவோம், மெல்ல தப்பிச்சு போலானாலும் விடமாட்டான் போலையே என்று தவித்தவளுக்கு அவன் நெருக்கம் வேறு என்னவோ செய்தது. அவன் உதடுகள் உரசி சென்ற இடமெல்லாம் அவளுக்குள் ஒரு சிலிர்ப்பை கொடுக்க தன் உணர்வுகளுக்கும் அசைவுகளுக்கும் தடை போட்டு தன்னை சிலையாக்கி கொண்டிருந்தாள். தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆண்மகனுடன் இப்படி ஒன்றாக அவள் இருப்பதை யாராவது பார்த்தால் என்ன ஆவது என்று நெஞ்சு அடைத்தது. அதிலும் அவனுக்கு அடுத்த மாசம் வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம். இவன் மட்டும் தூக்கம் கலைந்து அவளை இப்படி நெருக்கமாக பார்த்தால் எப்படி குதிப்பானோ? உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கத்த கூட செய்வான். ஆனாலும் மனதுக்குள் ஒரு சின்ன தவிப்பு. இவன் யாரை நினைத்து இப்படி அவளை அணைக்கிறான்? கீர்த்தனாவை நினைத்தா அல்லது அன்று பார்த்த சித்ராவை நினைத்தா என்று அவளையும் அறியாமல் ஏதோ ஒரு ஏமாற்றம் அவள் மனதுக்குள் பரவியது. இது என்ன சிந்தனை என்று கடிந்து கொண்டவள் அந்த சித்ராவை கூட சேர்த்துக்கலாம், ஆனா அந்த கீர்த்தனாவை மட்டும் இவன் எக்காரணம் கொண்டு ஏத்துக்கவே கூடாது என்று எண்ணங்கள் ஓட அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான் என்பதை அவன் கனத்த கரம் உணர்த்தியது. மெல்ல அவன் கரத்தை தூக்கி தன் உடலை வளைத்து ஒரு வழியாக அவனிடமிருந்து விடுவித்துக் கொண்டாள். ஒரு பெரும் மூச்சை எடுத்துக்கொண்டவள் அங்கிருந்து வெளியேறினாள். அதற்கு சில நிமிடங்களுக்கு முன் சென்ற ஜனனியோ லேகா அறையில் ஃபைலை தேடிக்கொண்டு இருந்தாள். அவள் அறையில் நிறைய செல்ஃப் இருக்க செல்போன் வெளிச்சத்தில் தேடுவது சிரமமாகத்தான் இருந்தது. லேகா வேறு நிறைய பாடப்புத்தகங்களை குவித்து வைத்திருக்க அவள் எதிர்பார்த்த ஃபைல் மட்டும் எங்குமே இல்லை. சோர்வுடன் அவள் இருக்க அப்போதுதான் அந்த காலடி சத்தம் அவளுக்கும் கேட்டது. யாராக இருக்குமோ என்று பதறிப்போய் வெளிவந்தவள் அடுத்ததாக அருகில் இருந்த கிச்சனுக்குள் சென்று மறைந்து கொண்டாள். ஆனால் அவள் மெல்ல யார் வருகிறார்கள் என்று பார்க்க வந்தது என்னவோ சூர்யாதான். ஜனனிக்கு சூர்யாவை கண்டதும் தூக்கி வாரி போட்டுவிட்டது. ஐயோ, பகல்ல தானே இவனுக்கு எங்க போனாலும் மூக்கு வேத்துடும், நடுராத்திரி என் வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறானே என்று கடுப்பானாள். அவனோ நேராக அடுப்படி நோக்கிதான் வந்தான். அவள் இதயம் வேகமாக துடித்தது. அவளை கண்டுபிடித்து விட்டானா என்று பதறிப்போனவள் பள்ளி போல் அங்கிருந்து சுவற்றோடு ஒட்டிக்கொண்டாள். எல்லா இடமும் இருள் சூழ்ந்திருக்க அவள் முகம் அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றே தோன்றியது. அவனோ நேராக அடுப்படி அருகில் இருந்த ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் வாட்டரை எடுத்து பருகினான். ஜனனிக்கு அவன் செயல் சற்று வித்தியாசமாக இருந்தது. வெறு இயந்திரம் போல் அவன் நடந்து கொள்ள அவன் கண்கள் இன்னமும் மூடியேத்தான் இருந்தது. அடப்பாவி, தூக்கத்துலதான் நடந்து வந்திருக்கானா என்று யோசித்த ஜனனிக்கு அப்போதுதான் சீராக மூச்சை விட முடிந்தது. ஃப்ரிட்ஜை மூடியவன் ஒரு நிமிடம் அப்படியே நின்றுவிட்டு நேராக நடக்க துவங்கினான். திரும்பி போகாமல் அவன் ஜனனி புறமாகவே நடக்க துவங்க அவளுக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டது. ஜனனியால் அவனை தாண்டி வெளியில் செல்ல முடியாது. எப்படி தப்புவது என்று வழி தெரியாமல் அவள் திகைத்து நிற்க அவனோ அவள் மீதே வந்து மோதி நின்று விட்டான். அடுத்த அடி எடுப்பது போல் அவனோ திரும்ப திரும்ப ஜனனி மீதே மோதிக்கொண்டு இருந்தான். ஜனனிதான் துடித்து போனாள். அவன் ஒவ்வொரு முறையும் மோத அவன் மொத்த உடலும் அவளை உரசி சென்றது. அவன் உதடுகள் வேறு அவள் நெற்றியில் சின்ன சின்ன முத்தங்களாக ஒற்றியிருந்தன. அவனின் அருகாமையில் செய்வது அறியாது விரைத்து நின்றாள். ஏதாவது செய்ய வேண்டும், அதே நேரம் அவன் தூக்கமும் கலைந்துவிடக்கூடாது என்று எண்ணியவளோ மெல்ல அவன் தோளில் கை வைத்தவள் அவனை திசை மாற்றி விட்டாள். நல்ல வேளை, அவனும் திரும்பியிருந்தான். அப்பாடா என்று அவள் நிம்மதி பெருமூச்சு எடுக்க அவனோ அவன் அறை நோக்கி சென்று கொண்டிருந்தான். இனி இங்கு நின்றால் ஆபத்து என்று ஜனனி அவர்கள் அறைக்கு சென்றிருந்தாள். வைஷ்ணவியும் அதே நேரம் அவர்கள் அறைக்குள் வந்திருந்தாள். ஜனனி, என்னாச்சு? ஏன் இப்படி ஒரு மாதிரி ஓடி வர என்று வைஷ்ணவி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஆனால் நம்ம தேடினது எதுவும் கிடைக்கல, அதான் சோகமா இருக்கேன் என்றாள். சூர்யா வந்ததை மறைத்து விட்டாள். எனக்கும் அதே தாண்டி என்ற வைஷ்ணவியின் உதடுகளும் ஆரியனை சந்தித்ததை சொல்லாமல் மறைத்து விட்டன. இருவருக்குமே சொல்ல முடியாத சங்கடத்தில் தூக்கம் எட்டா கனியாகி போனது. இருவர் மனதிலும் அந்த காளையர்கள் பெருத்த தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்தார்கள். ஆனால்
வைஷ்ணவி அப்போது அறியவில்லை, சிறிது நேரத்தில் அவள் மனநிலையே முற்றிலுமாக மாறப்போகிறது என்று. காலையில் எழுந்து அமர்ந்திருந்த ஜனனி, வைஷு, அந்த ஃபைல் இந்த வீட்டில் கிடைக்குங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? எனக்கெனவோ கடலில் ஊசியை தொலைச்சிட்டு தேடுற மாதிரியே ஒரு ஃபீலிங். எனக்கு இங்கே எதுவும் இருக்கிற மாதிரியே தோணல. நம்ம இங்கிருந்து நேரத்தை வீணாக்கிறத விட கிடைக்கலன்னு சொல்லிட்டு காவியா கிட்ட போயிடலாமா என்றாள். அவள் மனதுக்குள் எங்கே இங்கேயே இருந்தால் சூர்யாவை உண்மையிலேயே விரும்ப தொடங்கி விடுவோமோ என்ற பயம் வந்துவிட்டது. ஆமா ஜனனி, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. இங்கே நம்ம எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், இங்கே நிச்சயம் இல்லை. அதனால விஷயத்தை நம்ம சம்மந்தப்பட்டவங்கிட்ட சொல்லிடலாம் என்ற வைஷ்ணவியும் இனி ஒரு நாளும் இங்கு இருக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்திருந்தாள். பெண்கள் இருவரும் முடிவெடுத்த பின் அதை செயல்படுத்த தாமதிக்கவில்லை. அந்த பெண்ணின் எண்ணுக்கு அழைத்திருந்தனர். வைஷ்ணவி அவர்கள் பேசி முடிவெடுத்ததை சொல்லவும் எதிர்முனையில் இருந்த பெண்ணோ திரும்ப அழைப்பதாக சொல்லி போனை வைத்து விட்டாள். அவள் சொன்னது போல் 10 நிமிடங்களில் திரும்பவும் அழைத்திருந்தாள். நான் பாஸ் கிட்ட பேசிட்டேன் வைஷ்ணவி, அந்த ஃபைல் நிச்சயமா அந்த வீட்டில் தான் இருக்கும். தோட்டம், குடோன், தண்ணி டேங்க்னு ஒரு இடம் விடாம தேடி பாருங்க. இங்க கண்டுபிடிச்சாதான் அங்க கஸ்டடியில் இருக்கிற காவியாவை நீங்க திரும்ப உயிரோட பார்க்க முடியும் என்று அந்த பெண் சொல்ல, ஸ்பீக்கரில் கேட்டுக்கொண்டிருந்த பெண்கள் இருவருக்கும் உடல் நடுங்கிவிட்டது. மேடம், அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நாங்கள் நிச்சயம் தீவிரமாக தேடுறோம், காவியை ஒன்றும் பண்ணிடாதீங்க என்று வைஷ்ணவி கெஞ்சி விட்டாள். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த ஃபைல் எந்த சைஸில் என்ன கலரில் இருக்குன்னு ஏற்கனவே அனுப்பின புகைப்படம் உங்ககிட்ட இருக்கும் தானே, அதை வச்சு தேடுங்க. பாஸ் ஒரே ஒரு குறிப்பு சொன்னாங்க. யாரோ உங்களுக்கு பிடிக்காதவங்க சில முக்கியமான ஆதாரங்களை இந்த பங்களாவுக்குள்ளே ஒரு வேலையாள் மூலமாக கொண்டு வந்திருக்காங்களாம். அந்த பணியால் அங்கே எங்கும் மறைச்சி வச்சுட்டு வந்ததாக சொல்லப்படுது. அந்த ஆதாரங்கள் அங்கே யார் கையிலையும் கிடைக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 2 நாளில் அதை எடுத்தே ஆகணுங்கிறது பாஸோட உத்தரவு என்ற அந்த பெண் ஃபோனை துண்டித்திருந்தாள். வைஷு, இப்போ என்னடி பண்ணுறது? இந்த வீட்டில் எங்கன்னு போய் தேடுறது? கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் அந்த அம்மா பேசுது. காவியாவை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது என்றாள் ஜனனி தவிப்புடன். எனக்கும் டென்ஷனாக தான் இருக்குது ஜனனி. இனிமேல் நம்ம ரொம்ப சீரியஸாக தேட ஆரம்பிக்கலாம். அந்த அம்மா சொன்னதை கவனிச்சியா? யாரோ இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த மாதிரி உள்ளே வந்து அந்த ஃபைலை விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம அந்த கோணத்தில் இருந்து யோசிச்சா அந்த ஃபைல் எங்கே இருக்குங்கிற துப்பு நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்றாள் வைஷ்ணவி. ஆமாம் வைஷு, ஆனால் இதை பற்றி நம்ம யார்கிட்ட விசாரிக்க முடியும் என்று யோசனையுடன் கேட்க, நமக்கு இங்கே நெருக்கமாக பேசுகிறது அண்ணம்மா ஒருத்தங்க தான். அவங்ககிட்ட மறைமுகமாக விசாரித்து பார்ப்போம், ஏதாவது துப்பு கிடைக்கலாம். அப்புறம் அதை வச்சு எங்கன்னு தேடி பார்ப்போம் என்று முடிவெடுத்தனர் இருவரும். முதலில் குளித்து வந்த வைஷ்ணவி அண்ணம்மாவிடம் விசாரிக்கலாம் என்று அடுப்படிக்குள் எட்டு வைக்க அங்கு உள்ளே நின்றவனை பார்த்து அதிர்ந்து விட்டாள். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் என்று எண்ணியவள் அவனை கவனிக்க, அவனோ பாலை காய வைத்து காஃபி கலக்கி கொண்டிருந்தான். ஃபில்டர் காஃபி மனம் அவள் நாசியை துளைத்தது. அவனை ஆச்சரியமாக பார்த்தவள், ஆர்யா சார், எதுவும் வேணுமா? நான் வேணா காஃபி போட்டு தட்டுமா என்று கேட்டாள். அவளை பார்த்ததும் மெல்லிய புன்னகை பூத்தவன், நோ தேங்க்ஸ், அதான் நானே போட்டேனே. உனக்கு ஒரு கப் வேணுமா என்று கேட்டான். அவன் இதுவரை அவளிடம் இத்தனை வார்த்தைகள் பேசியதில்லை. அதிலும் அவன் சாதாரணமாக பேசுவதை பார்த்தால் நிச்சயம் நேற்றைய சம்பவம் அவனுக்கு நினைவில் இல்லை என்றே தோன்றியது. அது ஒரு வகையில் நிம்மதியை கொடுக்க, சரி கொடுங்க என்றவள், அண்ணம்மா எங்க என்று கேட்டாள். அவங்க வர 10 மணி ஆகும். ஹியர் இஸ் யுவர் காஃபி என்று அவன் நீட்ட அவளும் வாங்கி கொண்டாள். ஹோப் யூ லைக் இட் என் பொம்மு குட்டி என்று அவள் காதோரம் தெளிவாக சொல்லிவிட்டு சென்று விட்டான். வைஷ்ணவிக்கு குப்பென்று வியர்த்து விட்டது. அவன் நேற்று இரவு அவளை தூக்கத்தில் அணைத்தபோது கூட பொம்முக்குட்டி என்றுதானே அழைத்தான். இப்போதும் அப்படி அழைக்கிறான் என்றால் அவன் நிச்சயம் நேற்று தூக்கத்தில் இல்லை. அப்போ தெரிந்தேதான் அவளை அணைத்திருக்கிறான். வைஷ்ணவிக்கு முதலில் சிறு பூரிப்பும் வெட்கமும் தோன்றினாலும் அடுத்த நிமிடமே அவன் எப்படி அப்படி நடந்து கொள்ளலாம் என்று சினம்தான் பொங்கியது. அவள் இயலாமையுடன் நேற்று அவன் நெருக்கத்தை தாங்கிக் கொண்டிருக்க இவன் கள்ளச்சிரிப்புடன் கண் சிமிட்டி சென்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று கோபம் கொண்டவள் அவனை தேடி அவன் அறைக்கே சென்று விட்டாள். அவள் கதவை தட்டவும், எஸ் கமீன் என்று அவன் சொல்ல அவளும் உள்ளே சென்றாள். என்ன வைஷ்ணவி, என்ன விஷயம் என்று அவன் ஒன்றுமே நடவாதது போல் கேட்க ஆவேசமாக வந்தவளுக்கு இப்போது சிறு தயக்கம். ஆர்யா சார், உங்களுக்கு நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா என்று நேராக விஷயத்துக்கு வந்தாள். ஓ, நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன் பாட்டி ரூம்ல உனக்கு என்ன வேலை என்று அவன் அவளையே உற்று நோக்கி பார்க்க தொடங்க வைஷ்ணவியோ அதிர்ந்து நின்று விட்டாள். பகுதி 20. வைஷ்ணவிக்கு அவள் காதுகளையே நம்ப முடியவில்லை. அவள் கேட்டது உண்மைதானா என்று அவள் அதிர்ந்து விழித்திருக்க அவனே தொடர்ந்தான். சொல்லுங்க மேடம், தங்கச்சிக்கு வாழ்க்கை வேணும்னு நியாயம் கேட்டு வந்த உனக்கு எதுக்கு இந்த திருட்டு வேலை?
எல்லா ரூம்லையும் போய் என்ன திருடிட்டு வந்துட்டு இருக்க என்று அவன் அவளை முகச்சுளிப்புடன் பார்த்து கேட்க, வைஷ்ணவிக்கோ அவமானத்தில் செத்து விடலாம் போல் இருந்தது. சொல்லுடி, நீ இத்தனை நாள திருடின பொருட்களை எல்லாம் எங்க பதுக்கி வச்சிருக்க என்று அவன் அதட்ட, வைஷ்ணவிக்கோ கண்களிலிருந்து கண்ணீர் வர துடித்தது. கஷ்டப்பட்டு அதற்கு தடை போட்டவள், இங்க பாருங்க மிஸ்டர் ஆர்யா, அனாவசியமா என்ன தப்பா பேச வேண்டாம். இந்த வீட்ல இருந்து ஒரு சின்ன துரும்ப கூட நான் இதுவரை எடுக்கல. நான் அப்படி பட்டவளும் கிடையாது என்றாள் திடமாக. யோகி, எனக்கு என்ன இருட்டில் வேலை? அந்த நடுராத்திரில எங்க பாட்டி ரூம்ல என்ன பண்ண? அன்னைக்கு என் ரூம்லையும் என்னமோ பண்ண என்று அவன் சூடாக கேட்க, ஒரு பெருமூச்சை எடுத்துக்கொண்ட வைஷ்ணவிக்கு இனிமேல் அவனிடம் மறைத்து எதுவும் செய்ய முடியாது என்பது தெளிவாக புரிந்தது. ஆர்யா சார், நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்றாள். முதல்ல நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் முடிவு எடுக்கிறேன். உனக்கு உதவலாமா வேண்டாமா என்று அவன் சொல்ல, வைஷ்ணவியும் காவியா நோய்வாய்ப்பட்டதில் தொடங்கி அத்தனையும் சொல்லி முடித்தாள். ஆர்யா சார், என்னை நம்புங்க. எங்கள் ஃப்ரெண்டு உயிரை காப்பாற்ற போய் தான் அந்த கும்பல் கிட்ட நாங்கள் வசமாக போய் மாட்டிக்கிட்டோம். அவங்க எங்களை மிரட்டினதுனால தான் உங்கள் நிச்சயதார்த்தத்தையும் நிப்பாட்டினோம். இப்போ எங்களுக்கு தேவை ஒரு ஃபைல். அதில் ஏதோ ஆதாரங்கள் இருக்கான். அவங்கள பழிவாங்க யாரோ இங்கே பதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்களாம். அந்த ஃபைலை மட்டும் நீங்கள் எடுத்து கொடுத்துட்டா உங்கள் வீட்டை விட்டு நாங்கள் இப்போவே போயிடுறோம். ஜனனி உங்கள் தம்பி வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிடுவா. வேணும்னா அந்த பொண்ணுங்க சித்ரா மித்ரா கிட்ட கூட நடந்த உண்மையை தெளிவாக விளக்கிட்டே போகிறோம் என்றாள் வைஷ்ணவி. சரி, உங்களை யார் இங்கே அனுப்புனது என்று அவன் இறுகிய முகத்துடன் கேட்க, எங்களுக்கு ஒரு நடுத்தர வயது பெண்மணி தான் ஃபோன் பேசுவாங்க. அதை தவிர யாருக்காக நாங்கள் இதை பண்ணுறோம், எதுக்காக இதை செய்கிறோங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் என்றாள். நீ சொல்கிற மாதிரி எந்த ஃபைலையும் நான் இதுவரை பார்த்ததில்லை. சரி, நீயே பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்ட. இது எவ்வளோ பெரிய சீட்டிங் தெரியுமா? வா, போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் என்றான் ஆரியன். சார், போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க என்று சொன்னவள் கண்கள் முதல் முறையாக அதிர்ச்சியில் விரிந்து கொண்டதை கவனித்தான். அதெப்படி? இவ்வளோ பெரிய தப்பு பண்ணவங்கள அவ்வளோ ஈஸியாக மன்னிப்பாங்க? ஒரு எமோஷனல் ஃப்ளாஷ்பேக் சொன்னால் நான் உடனே மனசிலகிடுவேனா என்றான் அவன் குத்தலாக. வைஷ்ணவி அவன் அவ்வளவு எளிதில் அவளை மன்னிப்பான் என்று எதிர்பார்க்கவில்லைதான். ஆனால் காவியா கதை கேட்டு சற்று மனிதாபிமானத்துடன் பேசுவான் என்று எதிர்பார்த்தவளுக்கு மிகுந்த ஏமாற்றமாகி போனது. அதானே, பணம் என்று மனதை இரும்பாக்கி கொண்டவனிடம் எங்கிருந்து இரக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? இப்போ என்னதான் சார் சொல்ல வரீங்க? போலீஸ்கிட்ட எங்களை ஒப்படைக்க போறீங்களா? அப்படியே பண்ணுங்க. நாங்கள் அவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவங்க மூலமாகவே காவியாவை காப்பாற்றிக்கிறோம் என்றால் அவள் எந்த தயக்கமும் இல்லாமல். ஆரியன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சரியான திமிர் பிடிச்சவ என்று மனதுக்குள் கருவி கொண்டவன். ஆனால் நான் போலீஸ்கிட்ட அப்படி சொல்ல மாட்டேனே. நீ எங்கள் வீட்டில் பொய் சொல்லி உள்ள வந்து 100 பவுன் நகையை திருடிட்ட அப்படின்னு கூசாமல் பொய் சொல்லுவேன். அப்போ போலீஸ் கவனிப்பு எவ்வளவு சிறப்பாக இருக்கும்னு நினச்சிப்பாரு என்று அவன் குரூரமாக சிரிக்க, இந்த முறை அதிர்ந்துதான் போய்விட்டாள் வைஷ்ணவி. என்ன மிஸ்டர் ஆர்யா, நான் உங்களை நல்லவர் நினச்சேன், நீங்கள் இப்படி கேவலமாக நடந்துக்கிறீங்க என்று அவள் கேட்க, உன்னை யார் அப்படி நினைக்க சொன்னது? நீ எங்கள் வீட்டுக்கு வருவியா, எதையோ தேடி எடுப்பியா, நாங்கள் அப்படியே கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்கணுமா? இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, உன்னால தான் சூர்யா கல்யாணம் நின்று போச்சு. சித்ராவோட அப்பா இப்போ நான் அவர் மூத்த பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் அந்த பல கோடி ரூபாய் பிஸ்னஸ் கான்ட்ராக்டை எனக்கு கொடுக்க ரொம்ப யோசிக்கிறாரு. உன்னால் எனக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? ஆதாயம் இல்லாமல் நான் எந்த காரியத்திலையும் இறங்க மாட்டேன். எப்போ அவங்க அப்பா அந்த கான்ட்ராக்டை எனக்கு கொடுக்காம வெளியில் கொடுக்க யோசிச்சாரோ அப்போவே நான் சித்ராவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்று சொல்ல, வைஷ்ணவியோ இப்போதைக்கு இவன் இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் என்று யோசித்து நிற்க, இவ்வளோ பெரிய கோடீஸ்வர மகளாக இருந்தாலும் எனக்கு பயன் இல்லைன்னா அவங்கள தூக்கி எறிய கூட நான் தயங்க மாட்டேன். அப்படிப்பட்ட நான் எப்படி உன்னை எந்த ஆதாயமும் இல்லாமல் மன்னிச்சிடுவேன்னு நீ நினைக்கிற என்று அவன் சிறு நக்களுடன் அவளை பார்க்க, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் என்றால் அவள் புரியாமல். சொல்கிறேன், எங்கள் பாட்டி எனக்கு ஃபோன் போட்டிருந்தாங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வரப்போகிறாங்க. இதில் என்ன இருக்குது என்று அவள் யோசித்து இருக்க, அவங்க தனியாக வரல என்று அவன் நிறுத்த, சட்டென அவன் முகம் ஒரு நிமிடம் இறுகி கொண்டது. இல்லை, புரியல, அப்படி யார் அவங்க கூட வரா என்று வைஷ்ணவி கேட்க, அவனோ எங்கோ பார்த்தபடி அவங்க பேத்தி கீர்த்தனாவையும் கூட்டிட்டு வராங்க என்றான் உணர்ச்சிகளை துடைத்த தன் குரலில். அவள் பெயரை சொல்லவே அவன் தயங்குவது அவளுக்கு புரிந்தது. அவன் முகத்தில் கோபம், அவமானம் என்று இரு உணர்ச்சிகளும் கலவையாக தென்பட்டது. அத்தனை நேரமும் அவன் மீது அவளுக்கு கோபம் இருந்தாலும் கீர்த்தனா பெயரை எடுத்ததும் அவன் படும் வேதனை அவள் இதயத்தையும் வலிக்க செய்தது. தன் கேசத்தை ஒதுக்குவது போல் தன்னை சமாளித்து கொண்டவன், கீர்த்தனா என் அத்தை பொண்ணு, பட் எனக்கும் அவளுக்கும் நிச்சயம் செட் ஆகாது. அவள் ஏற்கனவே என்னை பிடிக்கலன்னு சொல்லி என்னை நிறைய அவமானப்படுத்திட்டா. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. பாட்டி அவளை கூட்டிகிட்டு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. நான் பாட்டிக்கிட்ட வேணாம்னு சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அதுவும் இல்லாமல் இது அவங்க வீடு. அவங்க விருப்பத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது என் கடமை. ஆனால் அதே நேரம்
என்னால் திரும்பவும் கீர்த்தனா முகத்தை பார்த்து அவமானப்பட முடியாது. பாட்டி நிச்சயம் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணுற எண்ணத்தோட தான் இந்த பிளானை போட்டு இறங்கியிருப்பாங்க. ஆனால் நான் அவங்கள முந்திக்க ஆசைப்படுறேன் என்று அவன் அவளை ஒரு பார்வை பார்க்க அவள் ஒன்றும் புரியாமல் அதுக்கு என்றாள். அதுக்கு பாட்டி முன்னாடியும் கீர்த்தனா முன்னாடியும் நீ என் காதலி மாதிரி நடிக்கணும் என்றான். அவள் அதிர்ந்து என்ன காதலி மாதிரியா என்று கேட்க ஷாக்க குற, இந்த ரியாக்ஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப டூ மச். ஏற்கனவே கல்யாண மண்டபத்தில் என் தம்பி மேலே கூசாமல் அத்தனை பள்ளி போட்டீங்க, இது என்ன உனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா என்று கேட்டான். ஐயோ இப்படி அசிங்கப்படுத்துறானே என்று எண்ணியவள் நடிக்கலாம், ஆனா அதனால எனக்கு என்ன லாபம் என்றாள் வைஷ்ணவி அவனை பார்த்தபடி. இது ஒரு நல்ல கேள்வி. முதல் ஆதாயம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதில்லை. 2வது ஆதாயம் நீங்க கேட்ட ஃபைலை நான் கண்டுபிடிக்க உதவுறேன் என்றான். டீல் ஓகே தான், ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன். நாம நடிக்கும் போது நீங்க என்னை தொடாம நடிக்கணும் என்று அவன் பதிலுக்காக காத்திருந்தாள். முயற்சி பண்றேன். ஒருவேளை பாட்டிக்கு சந்தேகம் வந்தா நான் கொஞ்சம் எல்லை மீற வேண்டியிருக்கும் என்றான் அவன் அசால்ட்டாக. எல்லை மீறவா என்று அவள் அதிர்ந்து விட்டாள். சும்மா பயப்படாத, நான் பக்கா ஜென்டில்மேன். எனக்கு பொண்ணுங்கனாவே ஆகாது. அதுலேயும் உன்னை போல பச்சோந்திகள்னு எனக்கு சுத்தமா பிடிக்காது என்று அவன் உதட்டை சுளித்தபடி சொல்ல, பச்சோந்தியா? யார் பச்சோந்தி? நேற்று ராத்திரி தூங்குற மாதிரி நடிச்சு என்னை கட்டிப்பிடிச்சிங்களே, நீங்க ஜென்டில்மேனா? நீங்க தான் பச்சோந்தி என்றாள். ஆமா, நான் வீம்புக்கு தான் பண்ணேன். ஏன் தெரியுமா? நீ என்னை முட்டாளாக்கி ஏன் முன்னாடியே உன் புடவையை நழுவ விட்டல்ல, அதான் என் உணர்ச்சிகளுக்கு சவால் விட்ட உனக்கு பதிலடி. நீ தப்பிக்கிறக்காக என் ஃபீலிங்ஸோட விளாட்னியா இல்லையா? அதான் நானும் கொஞ்ச நேரம் உன் ஃபீலிங்ஸை கிளறி விட்டேன் என்றான். வைஷ்ணவிக்கோ அவன் பேச பேச அவனை அறைந்து விட மாட்டோமோ என்று கைகள் பரபரத்தது. அன்று அவள் செய்ததும் தவறுதானே என்ற ஒரே காரணத்திற்காக தன் கரத்தை அடக்கி கொண்டாள். இருந்தாலும் நேற்று அவன் தூக்கத்தில் தொட்டான் என்று நினைத்தவளுக்கு இப்போது அவன் தொட்ட இடமெல்லாம் பற்றி எறிவது போல் இருந்தது. இங்க பாருங்க மிஸ்டர் ஆர்யா, என் மேலையும் ஒரு தப்பு இருக்கு. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை சும்மா விடுறேன். இன்னொரு முறை என்கிட்ட தப்பா நடந்தீங்க, அப்புறம் நான் பேச மாட்டேன், என் கைதான் பேசும் என்றாள் எச்சரிக்கும் பார்வையுடன். பாடா, கோபமெல்லாம் நல்லா தான் வருது. இங்க பாரு வைஷ்ணவி, கீர்த்தனா முன்னாடி நம்ம காதலர்கள் மாதிரி காமிச்சுக்கிட்டா போதும். அவ உடனடியாக அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுவா. அப்புறம் நாமளும் நம்ம நாடகத்தை கலைச்சிட்டு அவரவர் வேலையை பார்க்க போயிடலாம். நான் உன் ஃபைலை கண்டுபிடிச்சு கொடுத்துடுறேன் என்றான். சரி, ஆனா நான் நெருப்பு மாதிரி, தள்ளியே இருங்க என்றாள் மிரட்டும் குரலில். ஆனா நெருப்பு தண்ணீரை பார்த்ததும் தணிஞ்சிடுமே என்றான் உதட்டோரம் பொங்கிய சிரிப்பை அடக்கியபடி. அவள் கண்களால் அவனை முறைக்க, சரி சரி, இனி என்னை ஆர்யான் மட்டும் கூப்பிடு, இந்த மிஸ்டர் சார்லாம் வேண்டாம் என்றான். அவள் பதில் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டிருந்தாள். அவன் சொன்னது போலவே சற்று நேரத்தில் பாட்டி கீர்த்தனாவுடன் வந்து இறங்கியிருந்தாள். தூரத்தில் தன் பால்கனியில் உலவிக் கொண்டிருந்த ஆரியன் கண்களில் அது தெளிவாகவே பட்டது. இத்தனை வருடங்களில் அவள் ஆடையில் எந்த மாற்றமும் இல்லை. அவள் கண்களில் அதே திமிர். முன்பொரு காலத்தில் அவனுக்கு தேவதையாக தோன்றியவள் இப்போது அவன் கண்களுக்கு என்னவோ மிக சுமாராகவே தெரிந்தாள். இவளுக்காகவா அந்த சிறு வயதில் அத்தனை அவமானங்களை சந்தித்தோம் என்று தன் மீதே கோபம் வந்தது. ஆண் நண்பர்களை எந்த வரைமுறையும் இன்றி தன்னுடன் இணைத்து கொண்ட இவள் எங்கே? தன் தோழிக்காக என்றாலும் தன்னை யாரும் தொட்டுவிடக்கூடாது என்று விலகி ஓடத் துடிக்கும் அவள் எங்கே என்று மனம் அவனையும் அறியாமல் அவளை வைஷ்ணவியுடன் ஒப்பிட்டு பார்த்தது.